இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 6ல் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செயல் பகுதி இருக்குது. வளம் பெருகுக, மலைச்சோறு. மலைச்சோறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வளம் பெருகுக வந்து பார்க்க போகிறோம். வளம் பெருகுக. முதல்ல நம்ம நூல்வழி பார்த்துடலாம். ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தான் தகடூர் யாத்திரை. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரையின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4வது ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். அதனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தகடூர் யாத்திரைக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அப்புறம் தகடூர் இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போது தகடூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தருமபுரி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பக்கம் தகடூர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுக்கலாம். அதனால் இப்போ ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஊர், அப்போ வந்து இந்த ஊர் வந்து என்ன பேரில் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்நூல் தகடூர் யாத்திரை அப்படின்ற இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு அப்படின்ற தொகுப்பு நூலில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகடூர் யாத்திரை அப்படின்ற இந்த நூலுடைய பாடல்கள் சில வந்து பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு அப்படின்ற தொகுப்பு நூலில் வந்து கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். மண் பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மலைக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணில் பொழியும் மழை நீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தான வித்துக்களை நித்தமும் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கு முளைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வளர்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா மழை நீர். வளமான வான்மழையால் பயிர்கள் வந்து செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றைதான் நமக்குங்க தகடூர் யாத்திரை பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறி இப்பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே. சொல்லும் பொருளும். வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம். வாரி வருவாய். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி அப்படின்னு அர்த்தம். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. ஒட்டாது அப்படின்னா வாட்டம் இன்றி அப்படின்னு அர்த்தம். ஒட்டாதுன்னா வாட்டம் இன்றி. வைகுக அப்படின்னா தங்குக அப்படின்னு அர்த்தம். வைகுக தங்குக. ஓதைனா ஒசை. ஓதை ஒசை. வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியி அப்படின்னா அஞ்சி. யானர் அப்படின்னா புது வருவாய் அப்படின்னு அர்த்தம். யானர்னா புது வருவாய். சரி, இப்போ நம்ம இந்த பாடலுடைய பொருள் வந்து பார்க்கலாம். பெருநீரால் வாரி சிறக்க அப்படின்னா வாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? வருவாய் அப்படின்னு அர்த்தம். பெருநீரால்னா சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால். பெருநீரால் அப்படின்னா பெருகிய மழை நீரால் அப்படின்னு அர்த்தம். பெருகு நீரால் வாரி சிறக்க அப்படின்னா பெருகிய மழை நீரால் வருவாய் வந்து சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாங்க. சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாட்டுல பெருகிய மழை நீரால வருவாய் வந்து சிறந்து விளங்குக. அதை தான் இங்க பெருநீரால் வாரி சிறக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படின்னு இருக்காங்க. எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி அப்படின்னு அர்த்தம். இருநிலத்து அப்படின்னா அகன்ற நிலப்பகுதியில். இருநிலத்துன்னா என்ன? அகன்ற நிலப்பகுதியில் இட்ட வித்து அப்படின்னா இட்ட அந்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவின்றி முளைவிடுக அப்படின்னு சொல்றாங்க. குறைவின்றி முளைவிடுக. எஞ்சாமைன்னா என்ன? குறைவின்றி அப்படின்னு அர்த்தம். இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுகன்னா அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவில்லாம முளைவிடுகன்னு சொல்றாங்க. அப்புறம் நாரார முட்டாது வந்து மழை பெய்க அப்படின்னு சொல்றாங்க. நாரார முட்டாது வந்து மழை பெய்க அப்படின்னு சொல்றாங்க. நாராரன்னா என்ன அர்த்தம்? முளைத்த விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா
செழிப்போட வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக அப்படின்னு சொல்றாங்க. நாரார முட்டாது வந்து மழை பொழிக அப்படின்னு சொல்றாங்க. நாரார முளைத்த விதைகள் வந்து செழிப்போட வளர்றதுக்கு தட்டுப்பாடு இல்லாம செழிப்போட வளர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிகன்னு சொல்றாங்க. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அப்படின்றாங்க. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அப்படின்னு சொல்றாங்க. தகுந்த காலத்துல மழை பொழிவதால பயிர்கள் வந்து வாட்டமின்றி கிளைத்து வளர்க அப்படின்னு சொல்றாங்க. பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. தகுந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை பொழிவதால என்ன ஆகும்? பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாட்டமே இல்லாம வந்து நல்லா செழித்து வந்து வளரும். அதை தான் இங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரின. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரின அப்படின்னு சொல்றாங்க. கிளைத்து செழிந்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்கிளை, அந்த கிளை வந்து பாத்தீங்கன்னா கிளைனா என்ன? செழித்து வளர்ந்த அந்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பால்வார் அப்படின்னா என்ன? பால் முற்றி கதிர்களை வந்து கதிர்களை ஈனுக. பால்வார் பிறைஞ்சி கதிர் ஈன அப்படின்னா என்ன? கதிர்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிளைத்து செழித்து அந்த பயிர்களை வந்து பாத்தீங்கன்னா பால் முற்றி அந்த நெற்கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அப்படின்னு சொல்றாங்க. அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அப்படின்னு சொல்றாங்க. அக்கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்ய பெற்று ஏறினால வளம் சிறக்கும் செல்வர்களுடைய களத்துல வந்து நிறைக அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்களத்து போரெல்லாம் காவாது. அதாவது அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அந்த கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கெழு நல்லா கிளைத்து வளர்ந்து செழித்த அந்த கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்ய பெற்று ஏறுநாள வளம் சிறக்கும் அந்த செல்வர்களின் களத்துல வந்து நிறைக அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக அப்படின்னு சொல்றாங்க. வைகுகன்னா என்ன அர்த்தம்னா தங்குக அப்படின்னு அர்த்தம். அந்த களத்து போரெல்லாம் காவாது வைகுக அப்படின்றாங்க. அந்த களத்துல வந்த அந்த கந்து நிறைந்துள்ள நெற்போர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காவல் இன்றிய வந்து விளங்குக தங்குக அப்படின்னு சொல்றாங்க. காவல் இல்லாமையே வந்து தங்குகன்னு சொல்றாங்க. அந்த களத்துல வந்து நிறைந்த அந்த நெற்கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நெற்போர்கள் போரடிச்சு கதிரடிச்சு நெற்போர்கள் வந்து கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த களத்துல வந்து நிறைந்துள்ள நெற்போர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விளங்குக அப்படின்னு வந்து சொல்றாங்க. போரின் உருக்கிழும் ஓதை விரிஇ பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே. யானர் தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல யானர்னா யாருன்னா புது வருவாய் அப்படின்னு அர்த்தம். யானர்னா புது வருவாய் அப்படின்னு அர்த்தம். நாரைனா அந்த நாரை கொக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பறவையை சொல்றாங்க. சரி, இப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, போர் அடிச்சு நெல்லை கொல்லும் களத்துல உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால்னா அந்த ஓதை அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த ஆரவார ஓசை. ஓதைனா என்ன? ஓசை அப்படின்னு அர்த்தம். உருகலும் ஓதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து ஓதைனா ஓசை அப்படின்னு அர்த்தம். போரை அடிச்சு நெல்லை வந்து கொல்லும் களத்துல வந்து பாத்தீங்கன்னா உழவர்கள் எழுப்பும் அந்த ஆரவார ஓதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அந்த ஓசையினால ஒளியால நாரை இனங்களை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அதோடைய பெண் பறவைகளோட வந்து பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாடு வந்து பாத்தீங்கன்னா புது வருவாயோட சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா போரின் உருகெழும் ஓதை அப்படின்னு சொல்லுவாங்க. உருகெழும் ஓதைன்னா என்ன? அந்த போரை அடிச்சு நெல்லை கொல்லும் களத்துல உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளி தான் வந்து இங்க உருகெழும் ஓதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிஇ பெடையோடு நாரை பிரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆரவார ஓசையினால நாரை இனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயந்து அதோடைய பெண் பறவைகளோட பிரிஞ்சு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த நாரை வந்து பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாரை இனங்களை வந்து பாத்தீங்கன்னா பயத்துல வந்து அந்த ஓசை அந்த ஆரவார ஒளியால நாரை இனங்களை வந்து பாத்தீங்கன்னா பயத்துல அதோடைய பெண் பறவைகளோட வந்து பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாடு புது வருவாயோட சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்றாங்க.
நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகன்றாலை நாடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறப்புடைய சேர மன்னனின் அகன்றாலை நாடுனா அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன். யானர்னா என்ன? புது வருவாய்னா புது வருவாயோட சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.